It's of 300 rupees. 20 20 20 சரி 20 ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷஸ் அஜிதாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி வந்து முக்கியமாக எங்கே போகிறோம்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து துடியலூரில் சந்தை போடுவாங்க. ஸோ அந்த சண்டே தான் வந்து நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தைக்கு போகிறது, இந்த நாலங்காடின்னு சொல்லுவாங்க, அந்த சந்தைக்கு போகிறது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு வழக்கமாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் சந்தைக்கு எப்போயுமே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து சந்தைக்கு போனால் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும். டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நமக்கு கிடைக்குங்கிறதுனாலையும். அண்டு சந்தைக்கு போகிறதே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசுலேருந்து சந்தைக்கு போனால் ஜாலியாக இருக்கும், நிறையா கடை இருக்கும், ஒரு குட்டி திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வாங்க, சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஜாலியாக ஈவினிங் கிளம்பிட்டோம். ஈவினிங் லைட்டாக இருட்டுற மாதிரியே ஆயிடுச்சு. நானும் அம்மாவும் இந்த மாதிரி எல்லா மண்டேயும் வந்து இப்படி தான் கட்டுப்பை அம்மா தூக்கிக்குவாங்க. நான் இந்த மாதிரி ஜாலியாக கிளம்பிடுவேன். அண்டு இப்போ நம்ம சந்தைக்குள்ளே போயிட்டோம். ரொம்ப வீட்டுக்கு பக்கத்தில் தான் சந்தை. அண்ட் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சந்தை கோயம்புத்தூரில் கொஞ்சம் பெரிய சந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டுபிடிங்க அப்போ நான் எங்கே இருக்கேன்னு. எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே ஓனாக வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் கிட்டேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியும் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே உங்களுக்கு எல்லாமே விலை கம்மியாக தான் கிடைக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் நல்லா ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு, நல்லா ஒரு க்ராசரி ஷாப் போய் வாங்கிட்டு, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிற அந்த ஃபீலுக்கும், நீங்கள் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய சந்தைக்கு, நம்ம எல்லாத்து ஊர்லேயுமே கண்டிப்பாக சந்தை இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எல்லாரும் கண்டிப்பாக வந்து சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்து சந்தைக்கு ஒரு தடவையாவது போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு குட்டி திருவிழா மாதிரி இருக்கும். லைக் வந்து நம்ம திருவிழாக்கு போனால் என்ன வைப் கிடைக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, அண்ட் நிறைய விஷயங்களை பார்க்கலாம், நிறைய லைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன வந்து க்ரோசரிஸும் காய்கறி ஐட்டம்ஸும் நிறையா வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதே எல்லாருமே பண்ணியிருக்கணும். நல்லாயிருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். நானும் நிறைய பேசிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு வந்து போர் அடிச்சிட போகுது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கங்க, லைவாக இந்த மாதிரி சத்தம் இருக்குது, அதெல்லாம் கேட்டு பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து எப்படின்னா, சிலருக்கு கூட்டத்துக்கு போகிறதுனாலே வந்து ஒரு மாதிரி ஆன்சைட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த கூட்டத்தில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கூட்டத்து சத்தம் அண்ட் இந்த மாதிரி குய் விற்கிறது இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஜாலி ஆகிடும், நான் ஹாப்பி ஆகிடுவேன். எந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி முருக்கா அரை கிலோ 50 ரூபா. அது 50 ரூபாய் இஷ்டம் போடுது. நான் எவ்வளோங்க? 10 ரூபா. ஏக்கா ஒரு பாக்கெட் எவ்வளோ? 10 ரூபாயில் இந்த மாதிரி கூறு போட்டு விற்கிற காயெல்லாம் வந்து 10 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக அம்மா அப்பாலாம் வந்து சந்தைக்கு போவாங்க வீக்லி ஒன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் கூட போயிட்டு வாங்களே ஒரு நாள், ஜாலியாக இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டு வாங்க, ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். அண்ட் ரொம்ப கூட்டம் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கும், நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் இந்த மாதிரி டைமில் ஷாப்பிங் பண்ணுறதுல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம்.
ஏன்னா இந்த இதெல்லாம் நம்மளோடய முடிஞ்சு போயிடக்கூடாது, இந்த சந்தை மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் யோசித்து பார்க்கும்போது நாஸ்டாலஜிக்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் என்ன சொல்லுன்னா சந்தைக்கு போங்க. Bids are 300 rupees. 20 இல்லைங்களே கையில் கலந்துடுங்க. வெறும் 20 இருக்கும். 20 எல்லாமே கால்குலேட். எவ்வளோம்மா? கிலோ 200. பிளாக் சந்தையில் காய்கறி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மாட்டுக்கு தேவையான விஷயங்கள், அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கு கட்டி விடக்கூடிய கயிறு, அப்புறம் இந்த மணி இதெல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதில் வந்து எங்கள் லோலிட்டாக்கு ஒரு குட்டி மணி வாங்கினோம். அந்த மணியை வந்து விளையாடிட்டே இருந்தா. பட் அதுக்கப்புறம் நான் அதை கட்டி விட்டுட்டேன் அவளுக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள். லோலிட்டாவை காட்டும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த மணியை காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த சந்தையோட என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்து அது பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுதான் வந்து அந்த சந்தையோட என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா முன்னாடி எங்கள் அம்மா போகிறாங்க, எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி. இந்த ஈவினிங் vlog உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நல்ல க்ரோத் எனக்கு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் அது கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விலாக்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்னு நிறைய வீடியோஸோடு நான் உங்களை பார்க்க மறுபடியும் வரேன்.